இப்போ அம்மா உங்களுக்கு ஒரு அருமையான வெயிட் லாஸ் ஜூஸ் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வெயில் காலமாக இருக்குது. அடிக்கடி நம்ம இப்படி ஜூஸை நம்ம குடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல உள்ள சூடும் நமக்கு குறையும், ஸ்கின்னும் நல்லா சைனிங்காக இருக்கும், நம்மளுக்கு க்ளோவும் நல்லா கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாட்டர்மெலன் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து வெட்டிக்கிருவோம். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். பழத்தை பூரா நல்லா கட் பண்ணி போட்டுக்குவோம். தோலை எடுத்துட்டு இப்போ பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ அம்மா வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன்ப்பா. இதில் வந்து ஒரு பாதி பீஸ் எடுத்துக்கிருப்போம். பீட்ரூட்டு அரை பீட்ரூட் எடுத்துருக்கேன், மீடியமானது. தோலை சீவியாச்சு. இதை வந்து நம்ம இதில் துருவிக்கிடுவோம். சீவியாச்சு. இது இப்படி இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறோம். இஞ்சி உள்ள தோலை ஃபுல்லாக நல்லா சீவிடணும். இதையும் பீட்ரூட்டு பக்கத்துலேயே சீவிக்கிடுவோம். இஞ்சி வந்து ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி தரும், அதிகரிக்கும், நமக்கு நல்லா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கெட்ட நீரெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. அதனால் இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இஞ்சியையும் சீவியாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். துருவிய பீட்ரூட்டையும் துருவிய இஞ்சியையும் இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சம் புதினா போட்டுக்குருவோம். புதினா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வாட்டர்மெலனையும் கொஞ்சம் போட்டுக்குருவோம். ஐஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு மிக்சியில் 2 சுற்றி கொண்டாடு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஜல்லடியில் வச்சு நிறுத்துக்கிறோம். ஸ்பூனை வச்சு நல்லா இப்போ நம்ம ஜூஸை ஃபுல்லாக நல்லா கையை வச்சு அமைக்கி விட்டோம்னா ஃபுல் ஜூஸும் கீழே இறங்கிடும். இப்போ நம்ம ஜூஸை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது நமக்கு தேவையில்லை இந்த சக்கை. இப்போ ஒரு 1/4 எலும்புச்சம்பழம்ப்பா இதில் வந்து கொஞ்சம் விட்டுக்குருவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எலும்புச்சம்பழோடைய சாறுடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி போட்டுக்குருவோம், தேன் போட்டுக்குருவோம். இதே நல்லா இனிப்பாக தான் இருக்கும். கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்குருவோம் லைட்டாக. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் பிங்க் சால்ட்டு போட்டுக்குருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த வெயில் காலத்தில் கண்ட ஃப்ளேவர் ஜூஸ் குடிக்காமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்தியான ஜூஸ் செஞ்சு குடிங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப ஹெல்தியான ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூஸ் குடிச்சப்பா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும், நல்லா க்ளோவும் கொடுக்கும், இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும், நம்ம உடம்புல உள்ள சூட்டும் நல்லா குறையும். வாட்டர்மெலனை புடிசாக நறுக்கி போட்டிருக்கோம். இதை இதில் போட்டுக்குருவோம். நம்மளுக்கு குடிக்கும் போது இந்த பழம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருமே குடிக்கலாம்ப்பா. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் குடிக்கலாம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வெயிலில் நம்ம வெளியே போயிட்டு வருவோம், ரொம்ப நம்ம ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டோம்னா நம்மளுடைய ஸ்கின்னும் நம்மளுக்கு சுருக்கம் இருக்காது, நல்லா ஷைனிங்காக இருக்கும், க்ளோவாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.